அன்புமணி ஈகோவால் பலம் இழக்கிறதா பாமக? பாமகவை உருவாக்குனது நான், என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் கட்சிக்கு நானே தலைவர்னு ராமதாசும், பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸே என தலைவரை அறிவிச்சாரு, நான் தான் தலைவர், ராமதாஸ் குழந்தை மாதிரி மாறிட்டாருன்னு அன்புமணியும் பொதுவெளியில மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ராமதாஸ் ஆதரவாளர்களை அன்புமணியும், அன்புமணி ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாம அன்புமணியவே ராமதாஸ் கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கிற அதிரடிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிற சண்டைய கட்சிக்குள்ள ரெண்டு பிரிவுகளுக்கு இடையே நடக்கிற மோதலா பார்க்க முடியாது. இது ரெண்டு தனிநபர்களோட ஈகோன்னு தான் சொல்லணுங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. அரியலூர்ல திமுகவோட கட்சி கூட்டம் ஒண்ணுல பேசின அமைச்சர் நேரு, இந்த தொகுதியில பாமகவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, ஆனா கவலைப்பட வேணாம், அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுனால அது நமக்கு சாதகமா தான் அமையும்னு பேசினதும் ராமதாஸ் அன்புமணிக்கு நடுவுல நடக்கும் சண்டையில கவனம் பெற்றிருக்கு. இப்படி பாமக பிரிஞ்சு நின்னா அது எதிரணியில இருக்கிற கட்சிகளுக்கு சாதகமா தான் அமையும்னு சொல்லப்படுது. ராமதாஸ் அன்புமணி ஈகோவால் பலம் இழக்கிறதா பாமக? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அப்பா மகன் சண்டை விஸ்வரூபம் எடுத்திருக்க பாமகவோட கடந்த கால சட்டமன்ற தேர்தல் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டியிருக்கு. 1991 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையா களம் கண்ட பாமக தனிச்சு போட்டியிட்ட நிலையில பன்ருட்டி தொகுதியில பன்ருட்டி ராமச்சந்திரன் பாமக எம்எல்ஏ ஆனாரு. முதல் தேர்தலையே 5.9% வாக்குகளையும் 12 தொகுதிகளில் 2ஆம் இடத்தையும் பாமக பெற்றது. 1996 தேர்தலில் பாமக தன் தலைமையிலான ஒரு கூட்டணியை கட்டமைச்சு 4.61% வாக்குகளை பெற்று 4 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. இந்த தேர்தலில் மதிமுக பிரிஞ்சு தேர்தலை சந்திச்சது பாமக வாக்கு குறைய காரணமா இருந்துச்சு. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு மாறின பாமக 5.6% வாக்குகளோட 20 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. ஆனா மறுபடியும் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக திமுக கூட்டணிக்கு வந்துச்சு. போட்டியிட்ட 5 தொகுதிகளையும் ஜெயிச்சது. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளை கைப்பற்றினாங்க. அதோட 5.7% வாக்குகளையும் பெற்றாங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு போன பாமக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. 2011 திரும்பவும் திமுக கூட்டணியில 30 தொகுதியில நின்று 3 தொகுதியை மட்டுமே பாமகவால வெல்ல முடிஞ்சிச்சு. இந்த தேர்தலுக்கு அப்புறமா பாமகவுக்கு மாநில கட்சிங்கிற அந்தஸ்தும் போச்சு. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பிரச்சாரத்தை கையில் எடுத்து தனிச்சு நின்று 5.36% வாக்குகளை பெற்றாங்க. 2021 கடைசி நேரத்துல 10.5% வன்னியர் உள்இட ஒதுக்கீட்ட இபிஎஸ் அறிவிக்க அதிமுக கூட்டணியில 23 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அதுல 5 இடங்கள்ல ஜெயிச்சது மட்டும் இல்லாம 3.8% வாக்குகளை மட்டுமே வாங்கினாங்க. வன்னியர்களோட ஒட்டுமொத்த அடையாளமா தங்களை அடையாளப்படுத்திக்கிற பாமக கிட்ட மொத்த வன்னியர் வாக்கு வங்கியும் இருக்கான்னு பார்த்தா இல்லங்கிறதே பதிலா இருக்கு. திமுகவும் அதிமுகவும் வன்னியர் சமுதாய நிர்வாகிகளுக்கு கட்சியில முக்கிய பங்கு வழங்கி இருக்கிறதையும் வன்னியர்களுக்கான நலத்திட்டங்களை தங்களோட ஆட்சியில கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. 2009க்கு அப்புறமா வெற்றி கூட்டணியில பாமக இடம் பெறலங்கிறதே இதுக்கு சாட்சின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்கு வங்கி அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுற பகுதிகளிலேயே பாமகவால சமீபத்திய தேர்தலில் சிறப்பா செயல்பட முடியலங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதிமுகல சிவி சண்முகம், கேபி முனுசாமி, கேசி வீரமணி, கேபி அன்பழகன், எம்சி சம்பத் மாதிரியான தலைவர்களும், திமுகல துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சிவசங்கர், லட்சுமணன், செல்வகணபதி போன்ற தலைவர்களும் வன்னியர் சமூகத்தோட பிரதிநிதிகளா வலுவான அதிகாரத்தோட இருக்கிறது பாமக தன்னை வன்னியர் சமூகத்தோட அடையாளம்னு சொல்றத உடைக்கிற விதமா இருக்கு. இந்த நேரத்துல ராமதாசும் அன்புமணியும் மோதிக்கிறதும் கட்சியோட வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் கடந்த 20 ஆண்டுகள்ல பெரிய பங்களிப்பையும் வளர்ச்சியையும் இவங்களால கொடுக்க முடியலங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் நடக்கிற ஈகோ மோதல மற்ற கட்சிகள் எப்படி அணுகுதுங்கிறதுக்கான உதாரணமா அமைச்சர் KN நேருவோட பேச்சு சொல்லப்படுது. அவங்க 2 பேரும் மோதிக்கிறதுனால அது திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும்னு நேரு பேசியிருக்காரு. திமுக தான் பாமகவில் நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம்னு அன்புமணியும்,
திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ராமதாசும் சொன்ன நிலையில திமுகவோட அமைச்சர் நேருவின் பேச்சு வேறு மாதிரியா இருக்கு. பாமக சண்டையால திமுகவுக்கு லாபம்ங்கிறதா பார்க்கப்படுது. 2021 தேர்தலில் கூட்டணி வச்ச அதிமுகவும் 2024 கூட்டணி வச்ச பாஜகவும் உட்கட்சி சண்டை முடியட்டும், கூட்டணியை முடிவு பண்ணலாம்னு ஒதுங்கி இருக்காங்க. ராமதாஸ் அன்புமணி சண்டையால 2 பேர்ல யாருக்கு சாதகமா கட்சியோட களம் மாறினாலும் எதிர்த்தரப்புல உள்ளவங்களுக்கு சீட் கிடைக்காது. அது வன்னிய சமூக பிரதிநிதிகளுக்கு பாதிப்பாவே அமையும். 2 பேரும் வேற வேற கூட்டணியில பிரிஞ்சு நின்னாலோ தனிச்சு நின்னாலோ பாதிப்பு பாமகவுக்கு தான். இதையே குடும்ப சண்டையால பெரிய சமூகமான வன்னியர்களை பழி வாங்குறாங்கன்னு 2 கழகங்களும் பிரச்சாரமா முன்னெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சாதி கட்சிங்கிற விமர்சனத்தை எதிர்கொள்ற பாமக ஈகோ சண்டையால கட்சியை இழந்தவங்க அப்படிங்கிற இடத்துக்கு அது நகர்த்தணும்னு சொல்றாங்க. அன்புமணியை முன்னிறுத்தின 2016 தான் முதன்முறையா சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பாமக இழந்துச்சு. அதிமுகவை திட்டிட்டு அவங்க கூடவே கூட்டணி வச்ச 2021 தான் பாமக முதன்முறையா 4% கீழே வாக்கு வாங்கினதையும் தன்னோட நிலைப்பாட்டுல மாறினதுனால தான் பாமகவுக்கு இந்த நிலைங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. அப்பா மகன் சண்டைய வீட்டுக்குள்ள வச்சுக்காம கட்சி நிர்வாகிகளை மாறி மாறி நீக்கி அதை கட்சி பிரச்சனையா மாத்தி இருக்காங்கிற விமர்சனங்களும் இருக்கு. இப்படி ராமதாஸ் அன்புமணி 2 பேரோட தனிப்பட்ட விருப்பும் வெறுப்பும் பாமகவை தடம் புரள வைக்கிறதாக பாமகவுக்குள்ளவே குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கிறது அந்த கட்சியோட அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு.